லேட்டஸ்ட் நியூஸ் என்ன? ஒரு முக்கியமான நியூஸோட தான் வந்திருக்கேன். இந்த டாஸ்க் முடிஞ்சதுமே இவங்க உள்ள கிளிக்கிற கிளிப்பு போதும்டா. ஒரு ஆளை வெளியே இருந்து இன்னொரு ஆளை உள்ள அனுப்புவோம்டா. வைல்டு கார்டா உள்ள போன ஆட்களும் சொதப்புன்னு சொதப்புறாங்கடா. சரியில்லடா அப்படின்னு விஜய் டிவி ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். புதுசா போயிருக்கக்கூடிய கண்டென்ட் டீமு அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாம் காத்திருக்க, முதல் வாரம் 2வது வாரத்திலேயே வெளியே போவார்னு எதிர்பார்த்து, அதே மாதிரி இவர் தனியா ஒரு கேம் பிளே ஆட ஆரம்பிச்சு அதை செயல்படுத்துறதுல அப்படியே ஒரு அடிவயிறெல்லாம் கலங்கி போய் வெளியே ஒரு மனுஷன் போனார் இல்லையா. போற வழியில விஜய் சேதுபதி கிட்ட லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு ஏன் ஹவுஸ்மேட்ஸை பார்த்து சொல்றதுக்கு நீங்க யாருன்னு விஜய் சேதுபதி கேட்க, போங்கடா ஜால்ரா பயல்களா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து திட்டிட்டு வெளியே போன மனுஷன் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வட்டார செய்தி. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ராணவ் இஸ் கமிங் பேக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஆர்னவ் செத்தம். ராணுவுக்கு இங்க தள்ளாடுது. இனி ஆர்னவ் வேறையா? ஆர்னவ் இஸ் கமிங் பேக். வந்தா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஜால்ரா பாய்ஸுக்கு அடி உறுதினா உள்ள வர ஆர்னவ் பாசிட்டிவா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர்னவ் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஓப்பன் மைண்டடான ஆளு. எதையுமே மறைக்க மாட்டாரு, ஓப்பனா அடிச்சிருவாரு, வச்சிருவாரு. அதனாலதான் உள்ள வந்து அவரால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்களை நம்ம வந்து வெளியே பார்த்தோம். அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஏன் கேள்வி என்னன்னா, முத்துக்குமரனை கண்டாலே பிடிக்காத ஆர்னவுக்கு இப்ப வந்தா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுவாரு? முத்துக்குமரனை எப்படி ஒதுக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு கண்டென்ட்டும் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டாங்க. வெளியிருந்து ஒரு ஆளை விட்டு வாய்ஸே இல்லாத அளவுக்கு, முத்துக்குமரன் வாய்ஸே வராத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்றதுக்கு பிளான் பண்றாங்களோ, அப்படி பண்ணா இவங்க யாரை மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வரலாம் தானே. செம பிளானிங்கா இருக்கும். பட் அதுல எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? இப்போ ஆர்னவ் உள்ள வந்தா, முத்துக்குமரனுக்கு வெளியே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்துட்டு இவர் உள்ள வந்தா, ஸ்டார்டிங்ல ஒரு சில நாட்கள், ஏன் ஒரு சில வாரங்கள்னு கூட சொல்லலாம், முத்துக்குமரனுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டை மட்டுமே அவரால் எடுக்க முடியும். அவர் வந்த உடனே முத்துக்குமரன் எதுக்க முடியாது. எதிர்த்தா திரும்பி நெகட்டிவிட்டி வந்துடும் அவருக்கு தெரியும். ஸோ எப்படி கேம் ஆட போறாரு, என்ன ஆட போறாருன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? முதல்ல வர்றாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகப்பட்ட விஷயத்தை இப்படிதான் கிளப்பி விடுறாங்க சோசியல் மீடியால. அந்த டீம் மாறிடுச்சு, டைரக்ஷன் டீம் மாறிடுச்சு, ராஜாராணி டாஸ்குல பங்கம் பண்ண போறாங்க, அந்த சண்டை ஆயிருச்சு, இந்த சண்டை ஆயிருச்சு. நீங்களே காசு கொடுத்து பரப்பி விடுவீங்களோ? அதை பார்த்து நாங்களும் அப்டேட் போட்டுக்கிட்டு இருக்கோமோ? ஒரு வெங்காயம் உள்ள மாறின மாதிரி தெரியலையே. ஆர்னவ் வருவார மாட்டாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா வந்தா சம்பவம் உறுதி. ஸோ இப்போ உள்ள நடந்துட்டு இருக்க டாஸ்க் பார்த்தீங்களா? அந்த டாஸ்க்குக்கான செயல்பாடுகளை பார்த்தீங்களா? உள்ள பார்க்கலையா? ஐயோ பார்த்துருக்கணும். நீங்க பயங்கரமா ப்ரிப்பேர் ஆறாங்க. அந்த ப்ரிப்பரேஷன்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. அந்த ப்ரிப்பரேஷன்லயே நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுது. மகாராணியா யாரு செலக்ட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? மகாராணிக்கு தலை பின்னி விடுறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும். இல்ல டாஸ்க்ல இல்ல, ரியலாவே சாட்சனாவை ஏன் மகாராணியா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். ஓகேவா? அவங்க தனி வீடியோக்கு அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஆர்னவ் உள்ள வந்தா எப்படி விளையாடுவாரு, இனிமே அவருடைய கேம் பிளே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.